யாரும் முடியாதாங்க வரவங்கலாம் என்ன நீதான் கல்யாணம் பண்ணி வை அண்ணா என்னன்னு கேட்ட இன்னும் நீ தான் ஏன்னா ஒரு ஊரா வரேன் கல்யாணம் பண்ணி வை நானும் ஒரு ஊரா வந்து கேட்டேன் இந்த மேடையில முடிச்சிருப்பான்னு சொன்னா இல்லையா இப்ப நீ எதுவும் பயப்படாத நீ எதுவும் கிஃப்ட்ல தான் முதல் ராத்திரி நடக்க ஒன்றும் தெரியாது உனக்கு நான் சொல்ற மாதிரி கேளு கண்ணை முடிக்கும் என்னடா தாலி காட்டுற மீதி நம்ம பாத்துக்கலாம் எல்லா கல்யாணத்தும் பொண்ணு வைக்கப்பட்டு தான் பாத்துக்கணும் மாப்பிள்ள ரொம்ப வைக்கப்படுறாரு அவன் லவ் பண்றான் போல இது பார்த்தா அந்த பொண்ணு வேணாம் என்னப்பா கல்யாணம் ஓணுமா வேணாவா போட்டோவும் எடுத்து கொடுத்து போன் நம்பர் கொடுத்து சொல்லு தூங்க விட மாட்டாமா எனக்கு தூங்க விட மாட்டான் மாப்பிள வர்றார் மாட்டு வண்டியிலே மாப்பிள பத்த அப்பா வரார் சார வண்டியிலே பொண்ண பத்த அப்பா வந்தா பொட்ட வண்டியிலே பொட்டி வண்டியிலே சட்ட வண்டியிலே நடந்து வராரா இவர் எங்க கருப்பசாமி அயல்நாட்டிலிருந்து ஒரு வார பயணம் அந்த மாலை கல்யாணம் பண்ண தெரியாம உண்மை தெரியாத சாமி
ஐயர் செத்துட்டாரு ஐயரா செத்துட்டாருடா ஐயோ ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் வரணும். சும்மா தெருவுல போக சொல்ல வர சொல்லலாம் கேட்டுக்கிறான். செத்துட்டாங்க 500 ரூபாய் கடன் கொடுத்த ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறேன். கணக்கே தெரியலையே. அது என்ன கேஜி ஆகும்? வயிறு எடுத்துருவாங்க செலப்பட்டு போக மாட்டேன். நீ 50,000 வாங்கி போய் சாவ போட்டீங்க. போய் காய்ச்சி நம்ம அப்பா நினைக்காதீங்க. உண்மை தெரிஞ்சு ஐயா திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். இரு மனமும் ஒரு மனமாக சேர வேண்டும். அந்த வேத போறது ஐயர் இல்லாத கல்யாணம் நடக்காது. பெரிய இடத்து கல்யாணம் வேற. கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. சாப்பாடுலாம் வேற வேஸ்டா போடும். தப்பா நினைக்கிறேன்னா ஐயர மந்திரம் எனக்கு தெரியும். அது எப்படி ஐயர் மந்திரம் உனக்கு தெரியும்? தப்பா என்னாதீங்க. நாங்க குழந்தையா இருக்க சொல்லு எங்க அப்பா செத்துட்டாரு. கல்யாண மண்டபத்துல அழக்கூடாதுன்னு எவ்வளவு குப்பிரிக்க எங்க அப்பா செத்து எங்க அப்பா செத்துட்டாருங்க. நாங்க சின்ன குழந்தைங்க. எங்க அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்க அம்மாவுக்கு எங்க வேலை யாக சிரிக்கிறீங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. நான் குழந்தையா இருக்கும் பொழுது எங்க அம்மா ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. சத்தமே பேசுறான். வயசுல ஏதோ வளர்ற உங்களெல்லாம் வளர்க்கறதுக்காக ஐயர் வீட்டுல உங்க அம்மா வேலை பார்த்தாங்க. ஆமாங்க, ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. வேலை பார்த்தாங்க. என்ன நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்றேன், கட்டத்தானே போறேன். ஐயர் வீட்டுல உங்க அம்மா வேலை பார்த்தாங்க. அவருக்கே தெரிஞ்சு பாரு. ஐயா அப்ப ஐயர் போ சொல்ல வர சொல்ல கூடவே தட்டை பேர எடுத்து போவேன். ஓஹோ, அப்ப ஐயர் சொல்ற மந்திரத்தை நான் கத்துக்கிறேன். ஏது கட்டமை கட்டு போறேன் பச்சரிசி இந்த பதார்த்தத்தெல்லாம் அவருக்கு உண்டான பொருள் எடுத்துட்டு வரதுக்கு. ஐயர் நடக்க முடியாது போச்சிருப்பாரு. அவர் நவுந்து போவாரு. கூட போற ஆளே உன மெலிசார் சொல்ல அவர் எவ்வளவு மெலிசா இருப்பாரு. எனக்கு ஒரு உண்மை தெரியணுமே, அதனால ஐயர் மந்திரம் எனக்கு தெரியல. அதான் எப்படி தெரியும்னு கேட்டேன். எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சா அப்பா எனக்கு மூளை பிடிச்சிட்டு எனக்கு சந்தேகம். அந்த உண்மை தெரிய போகுது. ஐயரே உங்க அம்மாவை வச்சிருந்தாரா? வேலாயுதா இதுக்குதான் ரோஜா கம்பெனி இருக்காங்கண்ணா சொல்லிட்டு ஐயரால எங்க அம்மாவை வச்சிருந்தா மணி நேரமா வேலை நிறுத்தி
என்னடா பின்னாடி விஜயனா 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 நான் கட்டினா உன் கூட வச்சுட்டீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியாண்ணா என்ன கதை? நம்ம 2 பேரும் ஒண்ணா போறோம் ஒண்ணா வரோம் எல்லாம் ஒண்ணா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியா என்ன கதைப்பா? ஐயோ நம்மளால வச்சுக்கிறேன் நான் என் பையன் என்னை மதிப்பானா? எங்க அம்மா தேவடியாளா வா? எங்க அம்மா தேவடியாளா? நாயவாயா? விஜயனா விஜயனா சரி யாரும் போன் பண்றாங்க யாரு கேளு ஹலோ 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 யாரு விக்கீங்களா? ஆமாங்க கலதேவி நாடகம் பண்ற காமெடி நடிகர்களா? சார் விக்கி, நான் செங்கல்பட்டுல இருந்து கலை பேசுறேங்க. நான் உருவிடாத சேனல்ல இருந்து பேசுறேங்க. உங்களால ஒரு முக்கியமான தகவல் சேகரிக்கணும். என்ன சார் கலை சார் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க இருங்க கல்யாணத்தை முடிச்சு வர எங்க கேள்விப்பட்டது உண்மையாங்க? என்னங்க எங்க தெளிவா எனக்கு பதில் சொல்லுங்க. காலையில 6 மணி தலைப்பு செய்து அதை போடணும். தலைப்பு செய்யுங்க. ஆமா 6 மணிக்கு போறீங்களா? ஆமா ஆமா ஆமா. என்னக்காக போறீங்க? சார் விக்கி சார். சொல்லுங்க ஐயா. ஆமா நான் கேள்விப்பட்டது உண்மையா? சொல்லுங்க என்ன ஐயா? ஒன்னும் இல்ல, ஐயரு உங்க அம்மாவை வச்சு தலைமை உண்மையா? 20,000 போன வர எங்க அம்மா பச்சுருக்கா. டிவி பின்னாடியே இருக்கிறாங்களா? எது எங்க பின்னாடி நான் பெற்ற இந்த பிள்ளை விட உண்மையில பாசத்தை வைத்து பாசமா ஒத்துறேன். என்ன கதையா? என்ன கதை சொல்லும்? என்ன சொல்லி பாரு. என்ன கதை? நான் கேள்விப்பட்டு என்ன பண்ண அம்மா குத்தம் மீன் வைக்கிறவனை வச்சு ஜனம் நடக்கிறா சொன்னாங்க. எவனோ பொண்ணு யாரையா ஐயர் எங்க அம்மாவை வச்சில்ல. எங்க அம்மா பத்தி எங்க அம்மா தான் ஐயரை வச்சு வச்சுக்கிறாரு. அவன் சத்து ஒட்டி வீடு தானா? அங்க போற தான் அப்ப நான் மட்டும் சொன்னாங்களா? ஐயா யாரையாவது யார் வச்சு போட்டோம் கல்யாணம் தான். வாயு பகவான் முதல்ல வந்தாரு அந்த மாப்பிள்ள தான் சிரிக்கல. இந்த மாப்பிள்ளையா சிரிக்க சொன்னா மாப்பிள்ள சிரி பாப்பா. ஞாபகமா வைக்கிறான். ஐயா பூணுலதான்
பூணூல் பொண்ணு மாதிரி எனக்கு தெரியாதா? என்ன இது அங்க பேர் அவங்களே காட்டு போறாங்க. உங்களால தாண்டா எந்த நிகழ்ச்சிக்கு நான் பார்த்து தெரியாது. ஐயோ இதுவா பண்ணுவாங்க அங்க பேர் கோயம்புத்தூர் சேர்த்து பூணூல் எதுல வரும்? எதுல வரும்? பூ எதுல வரும்னு கேட்கலடா. ஐயர் போற பூணூல் எதுல வரும்? இதுல ஐயா இவன் தொடர்ந்து பார்த்தா நீ நோட் இந்த கையில எதுல இருக்குது? அதான் நாசமா போகும். உனக்கு திதி கொடுத்துட்றேன். சாப்பிட்டியா? நல்ல பிராண்டா வாங்கி சாப்பிடு. நல்லா இருக்கு. ஆவாதன வேதனம் மகமான்யம் சுபம் ஆவாதன வேதனம் சமர்ப்பியாமேன் ஆதரமமாமாம். சொல்லி அர்ச்சனை எங்க போடுற? இங்க யாகம் பண்றது இல்ல, அதனால அம்மா ஓம உள்ளத்துல போட்டு அப்பா யாரு தலையில போட்டுக்கிறோம். கல்யாணத்துல காய்ச்ச வைப்பாங்க. அதுவே உனக்கு தெரியாதா? சரி வைப்பாங்க. அவ்வளோ டிமாண்டா வர கல்யாணமா இது? வாவ் வர வர சீக்கிரம் ஐயா அப்படின்னு சொல்லுவா. உனக்கு தெரியாத விநாயகர் மூலம் விநாயகர் தோத்திரம் சுக்லாபரணம் விஷ்ணு சசி சசி வர்ணமாம் சாரதாரி பின்னாடி வர்ணமாம் கோமதிய முன்னாடி வர்ணமாம் சாஞ்சலி நீ சொல்ற மந்திரம் எனக்கு புரியலையா? உனக்கு புரியா? ஐயா எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்க்கிறேன்? போயிருக்கையா? எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றேன்? அறிவே சொல்றேன். உனக்கு எதனா புரியும்? புரியலையே. கண்ணாடு யாமுச்சி மண்டையிலே சொல்லும்போது நீந்துகின்ற வெண்ணிலா கண்ணித்தீவு பொண்ணா கட்டருப்பு இந்த பாட்டு நான் போன்ல கேட்கிறேன். அப்ப போன வச்சு முடிக்க ஐயா இது இந்த சின்ன பையனுக்கு தெரியும். ஐயா அவனுக்கு தெரியும். என்ன ஆத்தா அப்பா இருக்கிறாளா? இருக்காங்க. ஐயா உன்ன சாவல இருக்காங்க. சாவல தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க. என்ன இருக்கானா? ஒத்த பிராமணனா சொல்லக்கூடாது. இது மட்டும் முடிந்தா பிராமணத்து நமக்கு வராது. என்ன மாறி அபாவசை? ஆமா புதிர் கடன் முடிக்கணும். கொண்டு வாத என்ன பண்றதுக்கு வந்து நின்னுக்கிறேன். என்ன பார்க்க போறேன்னு எங்க அப்பா சாப்பிட
சுடுகாட்டுல இருக்கிற சாம்பலான கல்யாண மண்டபத்துக்கு எடுத்தாலும் தூக்கி கொடுக்கணும் ஐயரு. கல்யாண மண்டபத்தில் நடத்தி அவனை தூக்கி கொடுப்பாங்க. யாருன்னா பார்த்தாங்களா? யாரு பாக்குற ஐயரு? அத்தனை அடிப்புள்ள வேற ஐயரு. யாருன்னா கேட்டா தயிர்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற மாதிரி நடக்காத. தூக்கி போடு. ஐயா இப்ப ஞானஸ்தானம் எடுக்க போறோம். கல்லறை பாடு எல்லாம் பாருங்க. ஐயோ, அப்பா. அப்பா. உள்ள தாண்டா படுத்து வயிற்றுக்கார ஐயா நாங்க அவருக்கு அப்பா. அப்பா. வாட்டு பாரு அப்பா. அண்ணா டேய் நெத்தி அர்த்தா பன்னீர் காலை அடிச்சுடா தெரிவிக்கமா ஓட்டல் சாம்பாராமா வேலையாமா என்ன ஐயரு ஓடுறீங்களா? ஓ, என்ன ஐயா? அவுத்தி எடுத்தம்மா ஒரு வாட்ட மக்கள் இன்னும் அழகா வர அவனை வாய போடுறான். ஓ, அது தெளிவா சொல்ல ஐயா. மோதிர வெள்ள காட்டு அரகரா அரகரா ஐயரே, குழந்தை வாயை மூட சொல்லிட்டா அவன் எப்படி பேசுவான்? எல்லாம் கல்யாணத்துக்கு வருவான். அரகரா அரகரா அதுதான் ஐயருக்கு பல்லு இல்லாத அதுதான் அரகரா அப்பா. அப்பா. ஒப்ப பழப்பா போயிடாது. அப்பா. அரகரா ஐயோ. ஐயோ ஆடு அரகரா அதுதான். ஆ ஆ. உங்க தாத்தா பேருனா ரங்கசாமி கவுண்டர் ஐயரு. ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா சொல்றா. அரகரா. அவரது குமாரன் ஆகிய அரகரா. ஒப்ப பேரு அரகரா. ஒப்ப பேரனா ஐயரு நீங்க அரகரா சொல்லுங்க. ஒப்ப பேர் சொல்றா. ஆனா அரகரா சொன்னாங்க அப்பா. ஒடியா மகன ஒப்ப பேர் சொல்றா. எங்க அப்பா முடிச்சாமி ஓடியாரு. உங்க தாத்தா ரங்கசாமி கவுண்டர் ஒப்பா முடிச்சாமி ஓடியாரு. மண்ணு மெரிக்கத்துல செட் அம்மா பேரு மேரி மாதா. செருப்பாளே மதமே மாற்றிக்கிறாங்க. நீ பேரு சப்பி. நெட்ட. முகமது சஃபி ஐயரு. நீ முஸ்லிம். ஆமா ஐயரு. உங்க அம்மா கிறிஸ்டின். கிறிஸ்டின். ஒப்பா ஒடியாரு. ஓடியாரு. உங்க தாத்தா கவுண்டர். கவுண்டர் ஐயரு. இது என்ன கோத்திரம்? எங்களுக்கே தெரியல ஐயரு. சொன்னம்பர் கோத்திரத்துக்கு வளாப்பற்ற கோத்திரம். அரகரா வளாப்பற்ற கோத்திரம். அரகரா வளாப்பற்ற கோத்திரம் ஆகிய அரகரா. சமர்ப்பியாமி. அரகரா. குடும்பமே பலாப்பற்றை. அரகரா. குடும்பமே பலாப்பற்றை. யாருக்குப்பா? அரகரா அரகரா. ரோஜா நாடக மன்றத்திலிருந்து அரகரா. கலதேவி நாடக மன்றத்தில் அரகரா. நாடகம் ஆட வந்த அரகரா. மன்னர் வேஷம் ஆடக்கூடிய அரகரா. ராணிப்பேட்டை மாவட்டம் அரகரா. லாலாப்பேட்டை அடுத்த அரகரா. நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா. நாடகம் ஆசிரியர் அரகரா. வேலாயுதம் அரகரா. செத்து அரகரா அரகரா. சிவலோக பதவி அடைய அரகரா. ஆரோப அரகரா. சாகிப அரகரா. ஆரோப அரகரா. சாயுச்சம் அரகரா. 4ஆம் பதவி அடைய அரகரா. உயர்ந்தார் உடலை அரகரா. திருமணம் செய்ய அரகரா. தண்ணி வேலை என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஓ ஜெகன்மாதா அரகரா அரகரா. 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 ஓத
கோதாவரி கோதாவரி அரகரா நதிகளுக்கு அரகரா ஐயோ எங்க அப்பா நினைறாரு அப்பா குடிக்கிறாங்க அரகரா இதுகளை பணம் கட்டி ரோஜா கம்பெனி இட்டாந்து கலைதேவி நாடகம் பண்றதுக்கு எதுகளை தேவசு பண்றீங்க உக்காலாய் பச்சுகளை 4 லட்சம் நாமண்டிய நாமம் ஐயா இது என்ன பண்றது ஏய் ஐயா தேவ போடா ஒரு மாநில நான் எல்லாரும் மயிர புடுங்க போய் பாருங்க தாலி கூட கால கூட மந்திரம் நான் தான் சொல்லுவேன் இப்பயாவது வருவா சொல்லாயிரு மந்திரம் நான் சொல்றேன் சொல்லாயிரு அண்ணன்யா சரி ஓம் குருவே சாமி குருவே அடியவர் விண்ணப்ப சொல்லை குஞ்சு பிறந்தவனால் முதலில் கிடைத்தவனா தேவடா சாம்புவா ஆன்சு போட்டவனும் பான்புராக்கு போட்டவனும் குடி குடிப்பவனும் 106 போறவனும் இவனுங்களை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடாம தேவடா சாம்புவா ஆன்சு போடாதவனும் பான்புராக்கு போடாதவனும் குடி குடிக்காதவனும் போத்திகளாண்ட போகாதவனும் 9 வச்சுக்கிற கம்பெனி செய்யாதவனும் ரயில மாட்டிக்கிற சாவிடாம கதவை தர